நம்மளுக்கு முக்காவாசி பிரச்சனை எதிரியால வரதில்ல, கூட இருக்கிறவனால வரதான். நீ போய் அடி அவனை, அதை விட்டு என்னையாட அடிக்க சொல்ற? நான் அடிச்சு டீச்சர் கிட்ட மாட்டி நான் சஸ்பெண்ட் ஆகி வீட்டுல போய் உட்காரணும், நீ கை தட்டின்னு ஜாலியா போய் கிளாஸ்ல உட்காருவ. பிரச்சனைக்கு உன்னைய தூண்டி விட்டுட்டு அவன் ஓடிடுவான், நீ மாட்டிக்கின்னு முடிப்ப. அதனாலதான் சொல்றது, எதுக்காகவும் ரியாக்ட் பண்ணாத, ரெஸ்பாண்ட் பண்ணு. செஸ் போர்டு விளையாடுறீங்கல்ல, உன்னுடைய எதிராளி என்ன பண்றான்? செஸ்ல கரெக்டா அவனுடைய மந்திரியை எடுத்துன்னு வந்து உன்னுடைய சோல்ஜருக்கு பக்கத்துல அழகா வெட்டிக்கிறான்னு வைக்கிறான். வச்ச உடனே ஆஹா நீ மாடிச்சிரா மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர் எடுத்து தப்புன்னு அப்படியே வெட்டிட்டாரு. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது அவன் யானையை எடுத்துட்டு வந்து உன்னுடைய ராணியை வெட்டிட்டான். அதனால கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்த உடனே ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. நிதானமா அவனுடைய மூவ் என்ன, எதுக்காக எடுத்துன்னு வந்து அந்த மந்திரியை வச்சான். இப்ப நான் இந்த காயினை இப்படி தூரம் நவுத்தம்னா பின்னாடி இருக்கிறது ராணி, அங்க இருக்கிறது யானை. அந்த யானை என்ன பண்ண வந்து ராணியை வெட்டிடும். ராணியை வெட்டினா ஆட்டமே க்ளோஸ். அப்ப மந்திரியை வெட்டுறது முக்கியம் இல்ல, அவனுடைய அடுத்த மூவ் என்னன்னு யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி செயல்படுத்தான் முக்கியம். அதனால எதுக்காகவும் ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, நம்மளுக்கு முக்காவாசி பிரச்சனை எதிரியால வரதில்ல, கூட இருக்கிறவனால வரத்தான். கூட இருக்கிறவனுக்கு உன்னை ஏதாவது ஒண்ணுத்துல பிடிக்காம போயிடுச்சு, நீ அவனை விட பெஸ்டா இருக்கிறனா என்ன தெரியுமா பண்ணுவான்? வேணுமினே உன் கூடவே நல்லாவே பேசினே வந்து உன் பக்கத்துல உனக்கு பிடிக்காதவன் எதிரி அவனா இருக்கும்போது அவன் முன்னாடி உன்னை வேணுமினே ட்ரிகர் பண்ணுவான். ஏய் அவன் வந்துட்டான் பாரு மச்சான், அடி அவனை, ஏய் போடா அவன்கிட்ட நோண்டி விடு, அவன் என்னதான் பண்ணுவான் பாப்போமே அப்படின்னு சொல்லுவான். நீ என்ன பண்ணுவ? ஏய் போடுறா அவனை போய் வேணுமே திட்டுவ. அவன் பழுக்குன்னு ஓங்கி உன்னை ஒரு அடி அடிக்கும் போது கூட அவன் ஓடுறான், உன் பக்கத்திலே நிக்க மாட்டான். பிரச்சனைக்கு உன்னைய தூண்டி விட்டுட்டு அவன் ஓடிடுவான், நீ மாட்டிக்கின்னு முடிப்ப. அதனாலதான் சொல்றது, எதுக்காகவும் ரியாக்ட் பண்ணாத, ரெஸ்பாண்ட் பண்ணு. அப்படி ஒருத்தன் உன் கூட இருக்கிறவன் உன்னை தூண்டுறானா முதல்ல நீ என்ன தெரியுமா யோசிக்கணும்? இவன் ஏன் இப்ப தேவையில்லாம சம்மந்தம் இல்லாம தூண்டி விடுறான்? இப்ப நான் அவனை அடிக்கிறதுனால இவனுக்கு என்ன கிடைக்க போகுது? இவன் ஏன் வேணும்னே நம்ம கிட்ட வந்து சொல்றான்? அப்ப உண்மையான எதிரி அவன் இல்ல, இவன் தான் நீ புரிஞ்சுக்கணும். நண்பர்கள் தான் முக்காவாசி பிரச்சனைக்கு காரணம். உன் கூடவே இருக்கிறவன் தான் உனக்கு முக்காவாசி பிரச்சனையை ஏற்படுத்துறவன். அதனால உஷாரா, பிரச்சனையை எவன் தூண்டி விடுறானோ அவன் தான் எதிரின்னு நினைச்சு அவங்க இருந்து அவனை இப்படி திரும்பி பார்த்து உனக்கு இதுல என்ன ஆதாயம்? அவனை அடி, நீ போய் அடி, என்னையே அடி சொல்றேன்னு கேளு. கரெக்ட் தானே? நீ போய் அடி அவனை, அதை விட்டு என்னையாட அடிக்க சொல்ற? நான் அடிச்சு டீச்சர் கிட்ட மாட்டி நான் சஸ்பெண்ட் ஆகி வீட்டுல போய் உட்காரணும், நீ கை கட்டின்னு ஜாலியா போய் கிளாஸ்ல உட்காருவ. அதானே? அப்ப யோசிங்க, உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. கிளியரா? அடுத்த விஷயம்,